இன்னைக்கு ஏகத்ரிம்ஷ தசகம் பிராமர்யவதாரக பிராமரி அவதாரம் பிரமர அப்படின்னா என்ன அப்படின்னா வண்டு அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாள் அந்த வண்டா அவதாரம் எடுத்து பிரமராம்பிகையா வரா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அருணன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தானாம். அவன் என்ன பண்ணான், இமயமலைக்கு போயி அங்க கங்கை கரையில உட்கார்ந்துண்டு அங்கேயே ஒரு பர்ணசாலை, அதாவது ஒரு ஹட்டு அமைச்சுண்டு கடுமையான தவம். அன்ன ஆகாரம் இல்லாம ஒரு தூத்தம் கூட குடிக்காம பல வருஷமா காயத்ரி ஜபம் பண்ணி அவன் தவம் பண்ணிட்டு இருந்தானாம். சோ அந்த தவத்தோட உக்ரம் எப்படி இருந்ததுன்னா சகல லோகமும் அப்படியே தகிக்கிறதாம். அப்பேற்பட்ட உக்ரமான ஒரு தவமா இருந்தது. தேவர்கள்லாம் பயந்து நடுங்கி போறா. பிரம்மாட்ட ஓடி வந்து முறையிடுறா. பிரம்மன் வந்து ஹம்ச வாகனத்துல அருணனுக்கு காட்சி தரா. அவன் என்ன பண்றான், இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு வரத்தை பிரம்மன்ட்ட கேட்கிறானாம். அது வந்து அவனுக்கு பல வருஷமா கடும் தவம், அதுவும் ஸ்பெசிபிக்கா காயத்ரி மந்திரம் அவன் ஜபம் பண்ணதுனால அவனுக்கு அந்த தவத்தோட பலன் கிடைச்சது. அப்படி என்ன வரம் கேட்டான் அந்த அருணன் அப்படின்னு பார்த்தோம்னா, சும்ப நிசும்பன், மகிஷாசுரன், ஹிரண்யகசிபு அந்த மாதிரி எதுவும் வரம் கேட்டு எந்த அபத்தமும் வந்துடக்கூடாது. அதாவது அதுல வந்து ஏதாவது ஒரு லூப் ஹோல்ல அவள்லாம் வதமா ஆயிடுறா இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அபத்தமும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா வரம் கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, எனக்கு யுத்தத்தினாலோ, இல்ல அஸ்திர சஸ்திரங்களாலோ, இல்ல 2 காலோ இருக்கிற ஜீவனாலோ, இல்ல 4 கால் இருக்கிற மிருகங்களாலோ, ஆணாலோ, பெண்ணாலோ, இல்ல நரசிம்ம அவதாரம் மாரி 2ம் இணைந்து, அதாவது மிருகமும் மனிதமும் இணைந்த உருவத்தாலோ, இந்த மாரி எந்த ஜந்துக்களாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது. பாருங்க. எவ்வளோ ரொம்ப பிரில்லியன்ட்டா எல்லா பாசிபிள் இதையும் சேர்த்து வச்சு இந்த மாரி ஒரு வரம் கேட்டுட்டான். இப்ப அம்பாள் என்ன பண்ணுவா? இப்படிப்பட்ட ஒரு அசுரனை வதைக்கணும்னா என்ன பண்ணுவா? அப்படிங்கிறது தான் இப்போ. சோ கிளீனா சொல்லிட்டான். அஸ்திர சஸ்திரத்தால தாக்கப்படக்கூடாது. யுத்தத்துல என்ன கொல்லக்கூடாது. ஆணாவும் இருக்கக்கூடாது. பெண்ணாவும் இருக்கக்கூடாது. 2 கால் ஜீவனும் கிடையாது. 4 கால் ஜீவனும் கிடையாது. அப்படிங்கிறான். அது மாரி பாதி மிருகம், பாதி மனுஷா அந்த மாரியும் கிடையாது. அப்படின்னு சொல்லி இந்த மாரி ஒரு வரத்த கேட்கறான். சோ ஆம் அதையும் கேட்டுட்டு இந்த தேவர்களை வெல்லும் சக்தியும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரத்தை கேட்கறான் பிரம்மா கிட்ட. பிரம்மாவும் உடனே அந்த வரத்தை தந்துட்டார். வரம் கொடுத்த உடனே அகங்காரம் தாங்கல அவனுக்கு. இனிமே நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவ்வளோ ஒரு அகங்காரத்தோட சொர்க்கலோகத்துக்கு போறான். போய் என்ன பண்றான், இந்திரன் சும்மா இருக்கிறவனை போய் யுத்தத்துக்கு வான்னு அவனை இந்திரனை போய் யுத்தத்துக்கு அழைக்கிறான். உடனே இந்திரன் என்ன பண்றார், பயப்படுறார். இந்திரன் சூரியன் 2 பேரும் பயந்துண்டு பிரம்மன்ட்ட போய் கேக்குறார். அவ எல்லாரும் சேர்ந்து விஷ்ணுட்ட போறா. கடைசியில எல்லாருமா சேர்ந்து சிவன் கிட்ட போறா. இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு. சிவனுக்கு வந்து இந்த அருணன் அந்த அசுரனோட வரத்தை பத்தி நல்லா தெரியும். அதனால அவனை எப்படி வெற்றி கொள்ளணும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து யோசிக்கிறா. இவன் வந்து ஜம்முன்னு சொர்க்கலோகத்தை போய் இவாள் எல்லாத்தையும் முழிக்க விட்டுட்டு அவன் ஜம்முன்னு அந்த அருணன் அங்க ஆண்டுன்னு இருக்கான். இவாள்லாம் எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரி ஜம்முன்னு 3 லோகத்தையும் அவன் ஆண்டுண்டு வரான். சோ இவ எல்லாரும் யோசிக்கிறா, எப்படிடா இவனை அழிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அசரீரி கேட்கறது, ஒரு வாய்ஸ் கேட்கறது. அந்த அசரீரி வாக்கு என்ன சொல்றதுன்னா, காயத்ரி மந்திரத்தை பல 1000 வருஷமா அவன் ஜபிச்சுட்டு இருக்கான். அதுதான் அவனுக்கு இப்படி பலம் மேலோங்கி வந்திருக்கு, வளர்ந்து வந்திருக்கு. அந்த அசுரன் இப்போ ரொம்ப ஆத்ம பலத்தோட இருக்கான். நீங்க அந்த தேவிய வணங்குங்கோ, உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறது அந்த அசரீரி குரல். அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு சொல்ற அந்த அசரீரி குரல் என்ன சொல்றதுன்னா, அவன் வந்து அந்த காயத்ரி மந்திரம் சொல்றத நிறுத்தணும். அப்போதான் அவன் பலம் குறையும். அப்போ அவனை வந்து
நீங்க வெல்றது கொஞ்சம் எளிதா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உபாயமும் சொல்றா. அதாவது அவன் அந்த காயத்ரி ஜபம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான். அத நிறுத்தினானா அவன் பலம் குறையும். அப்ப நீங்க அவன அட்டாக் பண்ணி அவன ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த அசரீரி வாக்கு சொல்றது. அத கேட்ட உடனே தேவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. என்ன பண்றா உடனே தங்களோட குரு ப்ரஹஸ்பதி கிட்ட போய் சரணடையறா. நீங்க தான் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ப்ரஹஸ்பதி நேரா அசுரன் கிட்ட போறார். எப்படி போறார்? ஒரு சந்நியாசி வேஷம் போட்டுண்டு, நிஜம் சந்நியாசி கிடையாது அவர். சந்நியாசி வேஷம் போட்டுண்டு அருணன் கிட்ட போறார். அருணனும் அந்த சந்நியாசியான ப்ரஹஸ்பதிய பார்த்த உடனே உபசாரம் பண்றான், அவரை வரவேற்கிறான். விடாம ஆனா காயத்ரி மந்திரத்தை மட்டும் ஜபிச்சுட்டே இருக்கான். அத ப்ரஹஸ்பதி பார்த்துட்டே இருக்கார். உடனே அவனை கூப்ப சொல்ற. அப்போ அசுரனை பார்த்து என்ன சொல்றான்னா, "நீங்க நலம் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு குசலம் விசாரிக்கிற முதல்ல அவன பார்த்து. அப்புறம் கேட்கிற, "ஏன் இப்படி விடாம நீ இந்த மந்திரத்த ஜபம் பண்ணிட்டு இருக்க? இதனால உனக்கு என்ன லாபம்? இப்போ உன்ட்ட எல்லா சுகமும் இருக்கு. சோ நீ இந்த ஜபம் மந்திரத்த விடாம ஜபம் பண்றதுனால புதுசா ஒண்ணும் உனக்கு சுகம் கிடைக்க போறது இல்ல. இதனால உனக்கு பெரிய லாபமும் கிடையாது. பார்க்க போனா நஷ்டம் தான் ஏற்படும்." அப்படின்னு சொல்றான். அதாவது ரொம்ப புகழ் இருக்கிறவா எப்பவுமே துர்பலன் ஆவான். இப்ப தேவர்கள் பாரு, அந்த மாரி மந்திரத்த விடாம ஜபித்து ஜபித்து தான் அவளோட பலம் குறைஞ்சு போச்சு இல்லையா? யுத்தத்திலயும் அவ தோல்வியவே அவளுக்கு கிடைச்சது. அதனால அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜபத்த விட்டுடுன்னு டைரக்ட்டா சொல்லல. இது அத்தனையும் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்ற? "உனக்கு எது உகந்ததோ அதை செய். அதுதான் உனக்கு நல்லது தரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அந்த சந்நியாசி வேஷம் போட்ட ப்ரஹஸ்பதி. என்ன சாமர்த்தியம் பாருங்க. டைரக்ட்டா பண்ணாத, ஜெபம் பண்ணாதன்னு சொல்லாம, இது அத்தனையும் சொல்லிட்டு, இது மாரி அவ பண்ணிதான் இதுவா அவ பலம் குறைஞ்சது, அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு, "உனக்கு எது நல்லதோ அத நீ பண்ணிக்கோப்பா" அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப அசுரன் கேட்கிறான். "என்னது மந்திர ஜபத்தினால பலம் போயிடுமா? அப்பன்னா சன்னியாசிகள்லாம் ஏன் எப்பவுமே ஜபம் பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு கேட்கிறான். இப்படி கேட்பான்னு ப்ரஹஸ்பதிக்கு தெரியும். அதனால அவர் அதுக்கும் ரெடியா ஆன்சர் வச்சுட்டு இருந்தார். அதாவது என்னன்னா, மந்திரம் ஜபித்தா ராக துவேஷம் அது எல்லாம் வந்து நசிஞ்சு போகும். சன்னியாசிகளுக்கு அதுதானே வேணும். விருப்பு, வெறுப்பு எதுவும் இல்லாததுதான் அவளுக்கு வேணும். ஏன்னா, அவளுக்கு வந்து அந்த புருஷார்த்தங்கள் 4 அர்த்தங்கள்ல வந்து அவளுக்கு தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் இருக்கு இல்லையா? அர்த்த, காம காமம் அந்த இதுல வந்து அவளுக்கு எந்த தாத்பரியமும் இல்லை. ஆனா, அசுரனான நீ இந்த ஜபத்த பண்ணிண்டே இருந்தேன்னா, அது உனக்கு விபரீதமான பலனை தான் கொடுக்கும். ராகத்வேஷத்த நசிக்கும். ஆனா, அ அதே சமயத்துல அர்த்த, காமத்திலயும் உனக்கு சக்தி குறையும். உன்ன சந்நியாசியாவே அது மாத்திடும். அதனால உனக்கு இதனால எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாராம். அவன் என்ன பண்றான் அருணன் உடனே, எதுக்காக இந்த சந்நியாசி நம்மளுக்கு இப்படி வந்து சொல்லணும்? திடீர்னு நான் அதுவும் அவர்ட்ட அட்வைஸே கேட்கலையே. தானாவே அவர் வந்து எதுக்கு இந்த மாரி நம்மளுக்கு சொல்லணும்? அப்படின்னு மனசுல யோசிக்கிறான். நேச்சுரலா எல்லாருக்கும் வர்றது தானே. திடீர்னு வந்து நம்மளுக்கு யாராவது மாங்கு மாங்குன்னு அட்வைஸ் பண்ணா என்ன இவன் ஏன் நம்மள்ட்ட வந்து இதெல்லாம் சொல்றான்னு தானே யோசிக்க தோணும். அதுக்கும் வந்து அவ சொல்றான். சந்நியாசியான அந்த போலி சந்நியாசியான ப்ரஹஸ்பதி அதுக்கும் பதில் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, சந்நியாசியும் அசுரனும் ஜபிக்கிறது என்னன்னு பார்த்தேன்னா ஒரே மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் தான். அதனால நீயும் அதே பண்ற, நானும் அதே பண்றேன். மந்திரம் ஜபிக்கிறேன். அதனால நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். சோ நண்பனின் நன்மைக்காகவே நான் இதை சொல்றேன். இது ஒரு நண்பனோட கடமை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். திருப்பியும் அத ரீஐட்ரேட் பண்றாரு. சந்நியாசிக்கு இது நன்மை. அதாவது அவளுக்கு இந்த காயத்ரி மந்திர ஜபம் பண்ணதுனால அவளுக்கு முக்திய குடுக்கும் அது. ஆனா அசுரனுக்கு இது நல்லதும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. அதனால நீ இப்ப என் நண்பன்கிற அந்த ஒரு இதுல நான் உனக்கு இத சொல்றேன். உனக்கு தோன்ற மாரி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே மாரி சொல்லி முடிக்கிறாராம். சோ ப்ரஹஸ்பதி என்ன பண்ற?
ஒரு நண்பன் மாதிரி அவரை பேசி தான் சொல்றத எல்லாம் அந்த அசுரன் நம்புற மாதிரி சாமர்த்தியமா பேசி முடிச்சார். அசுரனும் அந்த வலையில விழுந்தான். அவர் சொன்னதை ஃபுல்லா நம்பினான். சோ இதுல இருந்து என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு லெசன் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியாதவ யாராவது வந்து நம்மளுக்கு உபதேசம் பண்றேன் பேர் வழின்னு ஆரம்பிச்சு சொன்னா, 1க்கு 4 வாட்டி யோசிக்கணும். நம்மளோட புத்திய உபயோகிக்கணும். அப்படிங்கிற ஒரு லெசனும் இதுல நம்மளுக்கு இருக்கு. இந்த அசுரன் அந்த சந்நியாசிய பரிபூர்ணமா நம்பினான். அவன் சொன்னதெல்லாம் சத்தியம் அப்படின்னு நம்பினான். என்ன பண்ணினான்? அந்த மந்திர ஜபம் பண்றத நிறுத்திட்டான். முன்னும் பின்னும் யோசிக்காத ஒரு மூடனவும், அதனால சுத்தமா சுய புத்தி கிடையாது. அதனாலேயே அவன் வஞ்சிக்கப்பட்டான். காயத்ரி மந்திரம் சொல்றத நிறுத்திட்டான். அந்த நேரத்துல இங்க தேவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, அந்த அம்பாள மாயா பீஜத்தால, அதாவது ஹ்ரீம் மந்திரத்தால ஜபம் பண்ணி, தவம் பண்றா, யோகம் பண்றா, எல்லாம் பண்ணி ஜபம் பண்ணி அந்த தேவிய துதிக்கிறா. மகாவித்யே, எல்லாத்துக்கும் ஆதாரமானவளே, காளிகையே, திரிபுர சுந்தரி, பைரவி, மாதவி, சாகம்பரி, கங்கே, சாரதே, சாவித்ரி, ஸ்வாகே, ஸ்வதே, புவனேஸ்வரி, உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றா எல்லாம் தேவர்கள்லாம். உடனே அந்த தேவியும் கருணையோட அவ முன்னாடி தோன்றறா. தோன்றி என்ன ஆறுது அப்படின்னா, அந்த தேவியுடைய சரீரத்திலேருந்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கான அளவுல அந்த பிரமரங்கள், அதாவது வண்டுகள் தோன்ற ஆரம்பிச்சதாம். அதாவது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தேன் கூடுல வந்து போய் ஒரு கல் அடிச்சா அந்த தேனீ கூட்டம் எப்படி வரும்? அந்த மாரி பிரமரங்கள், வண்டுகள் அவளோட சரீரத்திலேந்து தோன்றி அந்த அசுரனை நோக்கி அந்த தேனீக்கள் சென்றன. அவன் காயத்ரி மந்திரத்தை ஏற்கனவே நிறுத்திட்டான் இல்லையா? அதனால அவன் கொஞ்சம் பலம் இழந்தவனாக இருக்கான். சோ இந்த பிரமர கூட்டம் போறது அத எல்லாரும் ஜனங்கள் ஆச்சரியமா பாக்குறா. இது என்னடா இது இப்பேற்பட்ட ஒரு ரேலியாட்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டுகளை பார்த்துட்டே இருக்கா. அந்த வண்டுகள் அந்த அசுரனையும் அவனுடைய சகாக்களையும் சூழ்ந்து அவளோட மார்பை துளைத்து அவளை கொல்றது. சோ அந்த வண்டுகளோட அவளால யுத்தமும் செய்ய முடியல. அந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் எந்த பயனும் இல்லாம போச்சு. அவ மரணம் அடைஞ்சா கடைசியில. சோ இப்ப இதுல வந்து என்னன்னா, அவன் தான் ரொம்ப சாமர்த்தியமா வரம் வாங்கினானே முதல்ல எல்லா கிளாஸும் போட்டு, அப்புறம் எப்படிடா செத்து போனான் அப்படின்னு பார்த்தா, பிரமரம் அதாவது வண்டுக்கு பார்த்தோம்னா 6 கால்கள். 2ம் கிடையாது, 4ம் கிடையாது. அவன் கேட்டது என்ன? 2 கால் மனுஷாலாலயும் சாகக்கூடாது, 4 கால் மிருகங்களாலேயும்னு தான் சாகக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா வண்டுகளுக்கு 6 கால்கள். அதே மாரி வண்டு வந்து மனிதனும் கிடையாது, மிருகமும் கிடையாது. இல்லையா? அது இன்செக்ட். சோ 2ம் சேர்ந்ததும் கிடையாது. அதனால அந்த கிளாஸ்ல பார்க்கும் பொழுது வண்டால இவன் வதக்கப்பட்டது இது செல்லுபடியாகுது. சோ இதுல என்னன்னா, பிரம்மா எப்பேற்பட்ட வரம் தந்திருந்தாலும், அம்பாள் அதற்கான வழிய கண்டுபிடிச்சு அந்த துஷ்டர்களை அழித்து பக்தர்களை எப்பொழுதும் காப்பாற்றுவாள். எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம், அதிசயம் இது அப்படின்னு. சோ அந்த தேவர்கள் அப்படி அதிசயமா பார்க்கிறா, அந்த பிரம்மராம்பிகையை பூஜிக்கிறா. ஜெகன்மாதா அப்படின்னு சொல்லி அவளுக்கு நமஸ்காரம் பண்றா. அம்பாளும் இதனால மகிழ்ச்சி அடைஞ்சு அவளுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து அந்த தேவர்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த தேவி அங்கேருந்து மறைஞ்சு போனா. சோ கடைசியில ஸ்லோகத்துல சொல்றா, அந்த பிரமரங்களை அவ தேகத்திலேந்து வர வச்சா இல்லையா? உற்பத்தி பண்ணதுனால அந்த தேவிக்கு பிராமரி அப்படின்ற பேரு, பிரமராம்பிகா அப்படிங்கிற பேரோட அவள் பிரசித்தி பெற்றாள். இது எல்லாமே அந்த தேவியின் சித்தப்படியே நடக்கிறது. அந்த தேவியோட கருணைக்கு நாமும் பாத்திரம் ஆக வேண்டும் இல்லையா? அததான் நம்ம வந்து வாழ்க்கையோட லட்சியமா கொள்ள வேண்டும். அந்த கருணையை வேண்டி இவர் என்ன பண்ற, பாலேலி நம்பூதிரி மீண்டும் மீண்டும் அந்த தேவிக்கு நமஸ்காரம் பண்ற.
இதுதான் பிராமரி அவதாரம். சசிரவி மேம், சசிரவி மேம் ஏற்பட்ட ஒரு வரத்தை இந்த அசுரன் கேட்டாலும் அதுலயும் ஒரு வழிய கண்டுபிடிச்சு காப்பாத்திடுறா. அதுதான் அம்பாள். நீ எவ்வளோ வேணா நீ வைரஸ கண்டுபிடி, அதோட ஆன்டி வைரஸா அந்த அம்பாள் எப்பவுமே இருப்பா. சசிரவி மந்திர முதீரிய காயத்ரி. நான் தான் மேம். 32. ஓகே. பூரா சூரா வர்ஷ மாமி எந்த ஊர்ல இருக்கே? மாமி 31. இத்தனை கதையும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு 32ன்னு சொல்லிட்டு என்னத்தையோ படிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. 31. கஷ்டில் புரா மந்திரமுத்யகாய. இல்ல இல்ல, மியூட் போடுங்க ப்ளீஸ். நான் அடுத்த வாயில கூப்பிடுறேன். சரோஜா மாமி. கஷ்டித் புரா மந்திரமுதீரிய காயத்ரி. கஷ்டித் புரா மந்திரமுதீரிய காயத்ரி. சோ காயத்ரீதி அப்படின்னு இருக்கு. காயத்ரி பண்ணிட்டு இத்தின்னு ஆரம்பிக்கும். இதி பிரசித்தம் திதிஜோருணாக்கியக. இதி பிரசித்தம் திதிஜோருணாக்கியக. சிராய கிருத்வா தப ஆத்மயோனேஹ. சிராய கிருத்வா தப ஆத்மயோனேஹ. பிரசாதிதாதாபவராண பூர்வான். பிரசாதிதாதாபவராண பூர்வான். கஷ்டித் புரா மந்திரமுதீரிய காயத்ரி. இதி பிரசித்தம் திதிஜோருணாக்கியக. சிராய கிருத்வா தப ஆத்மயோனேஹ. பிரசாதிதாதாபவராண பூர்வான். கஷ்டித் புரா மந்திரமுதீரிய காயத்ரி. இதி பிரசித்தம் திதிஜோருணாக்கியக. சிராய கிருத்வா தப ஆத்மயோனேஹ. பிரசாதிதாதாபவராண பூர்வான். ஓகே. சோ அந்த அருணன்கிற அந்த அசுரன் ஒரு அபூர்வமான வரத்தை பெற்றான். காயத்ரி ஜபம் சதா ஜபிச்சுன்றதுதான் அவனோட பெரிய பிளஸ். அதனால அவனுக்கு அந்த வரம் உடனே கிடைச்சுது. என்ன வரம் அப்படிங்கிறது அடுத்தது. மேம் அந்த ஃபர்ஸ்ட்லைன்ல காயத்ரிங்கிறது ஹ்ரஸ்வமா மேம்? 3 சொல்லுங்க. காயத்ரி பண்ணிட்டு இதி அப்படின்னு பண்ணோம். थैंक यू மேம். சாந்தி நீராவி மேம். ஸ்திரீ பும்பிரஸ்த்ரைச்சரணே த்விபாதைஹ. ஸ்திரீ பும்பிரஸ்த்ரைச்சரணே த்விபாதைஹ. ஸ்திரீ இன்னொரு சொல்லட்டுமாமா? சொல்லுங்க. ஓகேம்மா. ஸ்திரீ பும்பிரஸ்த்ரைச்சரணே த்விபாதைஹ. சதுஷ்பதைश्चाप्युभयात्मकैश्च. சதுஷ்பதைश्चाप्युभयात्मकैश्च. स्त्री पुंभिरस्त्रैश्चरणे द्विपादैः. चतुष्पदैश्चाप्युभयात्मकैश्च. स्त्री पुंभिरस्त्रैश्चरणे द्विपादैः. சதுஷ்பதைश्चाप्युभयात्मकैश्च. இவங்க சதுன்னு சொல்லக்கூடாது, சத்து. சத்து சத்துஷ். அவத்யதாம் தேவ பராஜயஞ்ச. அவத்யதாம் தேவ பராஜயம் ச. லப்த்வா சத்ருப்தோ திவமாசசாத. லப்த்வா சத்ருப்தோ திவமாசசாத. திரிபும்பிரஸ்த்ரைச்சரணே த்விபாதைஹ. சதுஷ்பதைश्चाप्युभयात्मकैश्च. அவத்யதாம் தேவ பராஜயம் ச. லப்த்வா சத்ருப்தோ திவமாசசாத. திரிபும்பிரஸ்த்ரைச்சரணே
स्त्रीपुंबिनं स्त्रीपुंबिरस्त्रैश्चरणे द्विपातैः सतुष्पदैश्चाप्युप சத்து சொல்லக்கூடாது. சத்து सतुष्पतैश्चाप्युपयात्मकैश्च अवत्यदां देव पराजयं च लब्ध्वा स दृप्तो दिवमाससाद. சோ வரம் கொடுக்க பிரம்மா வர கேக்குறான். 2 கால் மனுஷா, 4 கால் மிருகம், ரெண்டும் கலந்த ஒரு நரசிம்ம மாதிரி ஒரு ஜந்து. அதுவும் இருக்கக்கூடாது, ஆணாவும் இருக்கக்கூடாது, பெண்ணாவும் இருக்கக்கூடாது. யாராலையும் என்ன எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கினா. அதே மாதிரி தேவர்களை ஜெயிக்கணும் அப்படின்னும் கேட்டு வரம் வாங்கினா. Mami, சாந்தி அந்த- திருமலை மாமி. Mami, can you please kindly first line கொஞ்சம் repeat பண்ண முடியுமா பின்னியும்? ஸ்ரீபும்பிரஸ்த்ரைश्च ரணே த்விபாதைः சதுஷ்பதைश्चाप्युभयात्मकैश्च. Thank you, thank you. நெக்ஸ்ட் பாக்யலட்சுமி மாமி மியூட் போட்டுக்கோங்க. Okay, ma'am. ரணே ஜிதா தைத்ய பயே, அது முடிச்சிட்டோமா? இல்ல. ரணே அதுதான், ஜிதா ma'am. தைத்ய பயேன லோக பாலை சஹ ஸ்வஸ்வபதானி ஹித்வா. ஒரே லைனா சொல்லிடணும் என்ன மேம்? எஸ் மேம். ரணே ஜிதா தைத்ய பயேன லோகபாலை சக ஸ்வஸ்வபதானி ஹித்வா. ரணே ஜிதா தைத்ய பயேன லோகபாலை சக ஸ்வஸ்வபதானி ஹித்வா. ஸ்வதானி இல்ல, ஸ்வபதானி. ஸ்வபதானி. ஒன் மோர் டைம். ரணே ஜிதா தைத்ய பயேன லோகபாலை சக ஸ்வஸ்வபதானி ஹித்வா. தேவாத்ருதாः பிராப்ய சிவம் ரிபூணாம். தேவாத்ருதா பிராப்ய சிவம் ரிபூணாம். சம்யக் பதோபாயமசிந்தயன்ஸ்ச. சம்யக் வதோபாயமசிந்தயம்ஸ்ச. வெரி குட். ரணே ஜிதா தைத்ய பயேன லோகபாலை சக ஸ்வஸ்வபதானி ஹித்வா. தேவா கிருத்வா பிராப்ய சிவம் ரிபூணாம். சம்யக் வதோபாய சிந்தயம்ஸ்ச. சிந்தயம்ஸ்ச. சரி, இன்னொரு அடி சொல்லுங்க. ஓகே மேம். ரணே ஜிதா தைத்ய பயேன லோகபாலை சக ஸ்வஸ்வபதானி ஹித்வா. தேவா த்ருதா பிராப்ய சிவம் ரிபூணாம். சம்யக் வதோபாய சிந்தயம்ஸ்ச. இருக்கு. ஆ? சம்யக் வதோபாயமசிந்தயன்ஸ்ச. ஓ சாரி. சம்யக் வதோபாயமசிந்த்யம்ஸ்ச. சிந்தயம்ஸ்ச. சாரி மேம். சிந்தயம்ஸ்ச. Mami, ribu nama then good nedila. ஆமாம். Oh, okay, thank you. இன்னொரு தடவை சொல்லணுமா மேம்? ரெண்டாவது லைன் மட்டும் சொல்லுங்க. தேவாத்ருதாः பிராப்ய சிவம் ரிபூணாம். தேவாத்ருதா பிராப்ய சிவம் ரிபூணாம். சம்யக் வதோபாயமசிந்தயம்ஸ்ச. வெரி குட். அவ்வளவுதான். சோ Thank you, தேவர்கள் எல்லாம் அங்க நேரா வரத்தை வாங்கிட்டு எங்க போவான்? தேவலோகத்துக்கு போறான், ஆக்கிரமிக்கிறான். தேவர்கள் எல்லாம் பயந்து போய் எல்லாருமா சேர்ந்து சிவன் கிட்ட கடைசியில வரா. சிவனுக்கு தெரியும் இப்படி ஒரு வரம் வாங்கி இருக்கான்னு. சோ அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த இதுலதான் சரியரி கேட்கும். சங்கீதா மேம். ததா பவத் காப்ய ஷரீரிணி வாக். तदा भवत् काप्य शरीरिणी वाक्. काप्य शरीरिणी वाक्. भजेत देवीं शुभमेव स्यात्.
भजेत देवीं शुभमेव वस्यात् ஒரு வாட்டி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் லைன். तदा भवत् काप्यशरीरिणी वाग् करेक्टा मैम अदे काप्यशरीरिणी ओके तदा ஷரீரிங்க வேண்டாம், காப் ஆ. யஷரீரி. यशरिणी ओके तदा भवत् यशरीरिणी वाग् भजेत् देवीं शुभमेव वस्यात् பஜேத் கிடையாது, பஜேத. भजेत् दैत्योरुणो वर्धयतीह गायत्री. गायत्री दैत्योरुनो वर्धयतीह गायत्री சோ காயத்ரி இரு யூ இருக்கு இல்லையா, அத ரீ பண்ணிட்டு ஊ பண்ணிக்கோங்க. உபாசனேன்னு ஆரம்பிச்சுக்கோங்க. உபாசனேன ஆத்மபலம் त्वदृश्यम्. उपासनेनात्मबलं त्वदृश्यम् तदा भवत् काप्यशरीरिणी वाग् भजेत देवीं शुभमेव वस्यात् दैत्योरुणावर्तयतीह गायत्री उपासनेनात्मबलं त्वदृश्यम् तदा भवत् काप्यशरीरिणी वाग् काप्यशरीरिणी ओके तदा भवत् काप्यशरीरिणी वाग् भजेत देवीं शुभमेव वस्यात् दैत्योरुणो वर्तयतीह गायत्री उपासनेनात्मबलं त्वदृश्यम् சோ இவெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு அசரீரி குரல் கேட்கறது. அவன் காயத்ரி ஜபம் பண்ணி பண்ணி அவன் பலத்தை அப்படி வளர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனோட நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அம்பாளை பூஜை பண்ணுங்கோ, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறது அந்த அசரீரி. अपर्णा मैम. யத்யேஷதம் மந்திர ஜபம் ஜஹாதி. यद्येषतं मन्त्रजपं जहाति சதுர்பல சாத்யவதோபி ச ஸ்யாத். सदुर्बलस्यात्वत् चतुर्बलसात्यवतोऽपि च स्यात् एवं निशम्य त्रिदशैः प्रहृष्टैः. एवं निशम्य त्रिदशै प्रहृष्टैः சோ பிருஷ்டைரபியர்த்தித்தோன்னு இருக்கு. அந்த ரேவ அடிச்சுட்டு விசர்க்கம் அ ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அபியர்த்திதோ தேவகுரு பிரதஸ்தே. अभ्यर्थितो देवगुरुप्रदस्ते यत्येषतं मन्त्रजपं जहाति सदुर्बलस्यात्यवतोऽपि च சியா கிடையாது, சாதம். सात् ओके ओके यत्येषतं मन्त्रजपं जहाति सदुर्बलस्यात्यवतोऽपि च स्यात् एवं निशम्य त्रिदशै प्रहृष्टैः अभ्यर्थितो देवगुरुप्रदस्ते यत्येषतं मन्त्रजपं जहाति सदुर्बलस्यात्यवतोऽपि च स्यात् एवं निशम्य त्रिदशै प्रहृष्टैः अभ्यर्थितो देवगुरुप्रदस्ते प्रतस्ते ओके मैडम. அப்புறம் வந்து பிரஹிருஷ்டை இல்ல பிரஹிருஷ்டை. प्रहृष्टै ओके मैडम. அது மட்டும் ஞாபகம். ओके थैंक यू. அந்த அசரீரி திருப்பியும் சொல்றது, அவன் அந்த காயத்ரி ஜபம் பண்றத நிறுத்தினான்னா அவனோட பலம் குறைஞ்சு போகும், உங்களுக்கு அவனை அட்டாக் பண்ணறது ஈஸியா ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே தேவர்களுக்கு சந்தோஷம் வந்துடுத்து. நேரா பிரகஸ்பதி கிட்ட போய் சரணடைகிறார். रुक्मिणी मामी. सप्राप दैत्यं यतिरूपधारी. राधे कृष्ण मामी. तथा भवत् இல்ல எது சொல்லணும் மாமி? சப்ராப दैत्यं यतिरूपधारी प्रत्युद्गतो मन्त्रजपाति सक्तम्.
प्रत्युक्तो मन्त्रजपातिसक्तम् स्मितार्द्रमोचे कुशली सबन्धु स्मितार्थमूर्छे कुशली सबन्धु स्मितार्द्र स्मितात्र मूर्छे कुशली सबन्धु मित्रो भवान् किं जगदेकवीर मित्रो भवान् किं जगते कवीर सप्राप्य दैत्यं यतिरूपधारी प्रत्युक्तो मन्त्रजपातिशक्तम् स्मित्रात्रमूचे स्मितार्द्रमूचे स्मितार्थमूचे कुशली கிடையாது மாமி ஸ்மிதார்த்ர स्मितात्र ஆஹ் स्मितात्र मूचे कुशली सबन्तु मित्रो भवान् किं जगते कवीर सप्रापदैत्यं यतिरूपधारी प्रत्युक्तो मन्त्रजपातिशक्तम् स्मित्रात्रमूचे அது என்ன வார்த்தை சொல்லுங்க நீங்களே स्मितात्रमूचे कुशली सबन्तु मित्रो भवान् किं जगते कवीर ரெண்டாவது லைன் மட்டும் சொல்லுங்க திருப்பியும் स्मितार्थमूचे कुशली स्मितात्रमूचे कुशली सबन्तु मित्रो भवान् किं जगते कवीर करेक्टा मैम திராவும் சொல்லக்கூடாது ஸ்மிதார்த்ரன்னு சொல்லக்கூடாது கரெக்டா சொல்லணும் ஸ்மிதாத்ர உங்களுக்கு வருது ஆனா சேர்த்து சொல்லும் பொழுது மிஸ் பண்ணிடுறேன் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்ல சொன்னேன் அந்த ஒரு லைன் சொல்லவா மேம் சொல்லுங்களே स्मितार्थमूचे कुशली सबन्धु मित्रो भवान् किं जगते कवीर சொல்லு அவ்வளவுதான் राधे कृष्ण பிரகஸ்பதி என்ன பண்ற சன்னியாசி வேஷம் போட்டு அந்த அருணனை பார்க்க வர அப்படியே ரொம்ப அவனும் பாவம் சன்னியாசி வரான்னு சொல்லிட்டு எல்லா உபச்சாரமும் பண்ணறான் அவனை குசலம் விசாரிக்கிறா நீ எப்படி இருக்க உன் பந்து மித்திரர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவருடைய சூழ்ச்சி ஆரம்பிக்கிறது दैत्यस्य ते मन्त्रजपेन किं यो दैत्यस्य ते मन्त्रजपेन किं यो नूनं बलिष्ठं त्वबलं करोति नूनं बलिष्ठं त्वबलं करोति येनैव देवा अबलारणेषु येनैव देवा अबलारणेषु त्वया जितास्त्वं स्वहितं कुरुष्व त्वया जितास्त्वं स्वहितं कुरुष्व दैत्यस्य ते मन्त्रजपेन किं यो नूनं बलिष्ठं त्वबलं करोति येनैव देवा अपलारणेषु त्वया जितास्त्वं स्वहितं कुरुष्व दैत्यस्य ते मन्त्रजपेन किं यो नूनं बलिष्ठं त्वबलं करोति येनैव देवा अबलारणेषु त्वया जितास्त्वं स्वहितं कुरुष्व. சோ வந்துட்டு அந்த ப்ரஹஸ்பதி வந்து சொல்றான் நீ என்னத்துக்கு இப்படி உட்காந்து ஜபம் பண்ற புதுசா உனக்கு என்ன கிடைக்க போறது இதனால இப்படி சதா ஜபம் பண்ணிட்டு இருக்க இதனால உனக்கு எந்த லாபமும் இல்ல ஆனா நஷ்டம் தான் கிடைக்கும் மந்திரம் பண்ணினா துர்பலன் ஆகி விடுவான் பார்த்தல்ல தேவர்கள்லாம் அவ்வளவு மந்திரம் பண்றவா கடைசியில என்ன ஆச்சு தோத்து தானே போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு உனக்கு எது தேவையோ ஐ மீன் உனக்கு எப்படி தோன்றதோ பண்ணுப்பா நான் சொல்றத சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றேன் நெக்ஸ்ட் ரோகிணிமா சந்நியாசினோ மந்திர ஜபேன ராகத்வேஷாதிஜேதும் சததம் யதந்தே ரோகிணி மேம் நெக்ஸ்ட் ரேணுகா மாமி
संन्यासिनो मन्त्रजपेन रागद्वेषातिजेतुं सततं यतन्ते न त्वं यतिर्नापि मुमुक्षुरर्थ न त्वं यतिर्नापि मुमुक्षुरर्थ मुमुक्षुल मुमुक्षुरर्थ न त्वं यतिर्नापि मुमुक्षुरर्थ कामातिसक्तस्य जपेन किं ते कामातिसक्तस्य जपेन किं ते संन्यासिनो मन्त्रजपेन रागद्वेषातिजेतुं सततं यतन्ते न त्वं यतिर्नापि मुमुक्षुरर्थ कामातिसक्तस्य जपेन किं ते संन्यासिनो मन्त्रजपेन रागद्वेषातिजेतुं सततं यतन्ते न त्वं यतिर्नापि मुमुक्षुरर्थ காமாதிசக்தஸ்ய ஜபேன கிம் தே. ஓகே, சோ அடுத்த கேள்வி அவன்கிட்ட வருது. என்ன ஜபம் பண்ணாதன்னு சொல்ற இல்லையா, அப்ப சன்னியாசிகள்லாம் ஏன் ஜபம் பண்றா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கும் ப்ரஹஸ்பதி ரெடியா வச்சுட்டு இருக்காரு ஆன்சர். அவள்லாம் ராகத்வேஷத்தை ஃபுல்லா அறுக்கிறதுக்காக தான் அவ ஜபம் பண்ணறா. அவளுக்கு மோட்சம் மட்டும்தான் இது. அவளுக்கு இந்த அர்த்த காம அந்த இதுல அவளுக்கு துளியும் தாத்பரியம் இல்லை. ஆனா நீ அப்படி இல்லை, நீ அசுரன், உனக்கு அந்த இதை விட்டு இது பண்ண முடியாது, அதனால நீ யோசிச்சு பண்ணிக்கோ. இந்த மந்திரம் பண்ற ஜபிக்கிறதுனால உனக்கு எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்ற. நீயும் சன்னியாசியா போக வேண்டியதான் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு அது வேண்டாமே, நல்லா ராஜாவா வாழ்ந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கணுங்கிறது மட்டும் தானே. நெக்ஸ்ட் ராஷ்மி மேம். ஆம் மேம், அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து யூசுவலா அந்த சம் இம்மு வந்தாலே இன்னுன்னு தான் ப்ரொனவுன்சியேட் பண்ணணும்ல மேம்? ஆமா. தேங்க்யூ. ஏகம் ஹி மந்திரம் சமுபாஸ்வஹே த்வௌ ஏகம் ஹி மந்திரம் சமுபாஸ்வஹே த்வௌ ஏகம் மித்ரம் மம தத்வதாமி தேனாசி மித்ரம் மம தத்வதாமி மந்திரஸ்ச மே முக்திதயேவ துப்யம் மந்திரஸ்ச மே முக்தித ஏவ துப்யம் விருத்திம் ந தத்யாதயமித்ய விருத்திம் ந தத்யாதயமித்யவேஹி விருத்திம் ந தத்யாதயமித்யவேஹி. ஏகம் ஹி மந்திரம் சமுபாஸ்வஹே த்வௌ தேனாசி மித்ரம் மம தத்வதாமி மந்திரஸ்ச மே முக்தித ஏவ துப்யம் விருத்திம் ந தத்யாதயமித்யவேஹி. ஏகம் ஹி மந்திரம் சமுபாஸ்வஹே த்வௌ தேனாசி மித்ரம் மம தத்வதாமி மந்திரஸ்ச மே முக்தித ஏவ துப்யம் விருத்திம் ந தத்யாதயமித்யவேஹி. குட். சோ நான் கேட்காமையே இவர் வந்து இவ்வளோ நம்மளுக்கு இது பண்றாரே, உபதேசம் பண்றாரே அப்படிங்கிற மனசு அவனுக்குள்ள தோன்றதுக்கு முன்னாடி இவரே ஆன்சர் சொல்லிடுறார். ஏன் நீ அப்படி நினைக்கிறியா, நான் ஏன் உனக்கு வந்து இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறியா? ஏன்னா நீயும் மந்திரம் ஜபிக்கிற, நானும் சன்னியாசி, அதான் நானும் மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கோம், ரெண்டு பேரும் நண்பர்களா போயிட்டோம். சோ ஒரு நண்பனுக்கு நல்லது நடக்கிறது தானே இன்னொரு நண்பனுடைய கடமை அப்படின்னு சொல்லி அதனால்தான் நான் உனக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது சன்னியாசிக்கு இது முக்திய கொடுக்கும், ஆனா உனக்கு இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் बृहस्पतावेव मुदीर्य याते बृहस्पतावेव मुदीर्य याते सत्यं तदुक्तं विधिजो विचिन्त्य क्रमाद्यहौ मन्त्रजपं सता हि मूढप्रप्रोक्त विनेयम्
மியூட் ஓ போட்டுக்கோங்க உங்களோட வாய்ஸ் கேக்குறது. बृहस्पतावेव मुदीर्य याते பிரகஸ்பதாவேவ முதீர்யயாத்தே அது பிரஹஸ் இல்லப்பா பிருஹஸ் பிருகத் सत्यं तदुक्तं दितिजो विचिन्त्य சத்யம் ததுத்தம் திரிஜோ விதித்ய विचिन्त्य சிந்திய क्रमाजहौ मन्त्रजपं सदा हि கிரமாஜகௌ மந்திர ஜபம் சதாஹி मूढः परप्रोक्तविनेयभुक्तिः மூட பரப்ரோக்த வினேய புக்திஹி बृहस्पदावेव मुदीर्य यातो सत्यं तदुक्तं तिरिजो ममि यातो याते सत्यं तदुक्तं तिरिजो विचिन्त्य क्रमाजो I mean the line क्रमाजहौ मन्त्रजपं सदा हि क्रमाजहौ मन्त्रजपं सदा हि मूढः परोक्तविनेयबुद्धिः பரப்ரோக்த வினேய புத்திஹி நாலா பிரிச்சுக்கோங்க. பரப்ரோக்த வினேய புத்திஹி பரோக்த வினேய இல்ல புரோக்த பிஆர்ஓ பிரகஸ்பதாவேவ बृहस्पदावेव मूर्तीययाते सत्यं तदुक्तं तिरिजो विचिन्त्य क्रमाजहौ मन्त्रजपं सदा हि मूढः परप्रोक्तविनेयबुद्धिः சோ இவன் சொன்ன அந்த ஒரு சூழ்ச்சியில அவன் விழுந்துட்டான் அசுரன். அதனால என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமா காயத்ரி மந்திர ஜபம் சொல்றத குறைச்சுட்டான், விட்டுட்டான். கம்ப்ளீட்டா குறைக்கல, கம்ப்ளீட்டா விட்டுட்டான். கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு முட்டாள் மாதிரி யாரோ சொல்றா, திடீர்னு சம்பந்தமே இல்லாம சொல்றான்னா அவ பேச்ச கேட்க கூடாது அப்படிங்கறதுதான் இதுல பாடம். ராதா சுவாமிநாதன் மாமி. एवं गुरौ कुर्वति दैत्यभीतैः एवं गुरौ कुर्वति दैत्यभीतैः कृत्वा तपो योगजपाद्वरादि कृत्वा तपो योगजपाद्वरादि जाम्बूनदेश्वर्यमरैस्तुतात्वम् जाम्बूनदेश्वर्यमरैस्तुतात्वम् प्रसादिता प्रादुरभू कृपार्द्रा प्रसादिता प्रादुरभू कृपार्द्रा कृपात्रा एवं गुरौ कुर्वति दैत्यभीतैः कृत्वा तपो योगजपाद्वरादि जाम्बूनदेश्वर्यमरैस्तुतात्वं प्रसादिता प्रातुरपुकृपार्त्वा. सारी मम्मी. प्रादुरभू कृपार्द्रा प्रातुरपु कृपार्त्रा एवं गुरौ कुर्वति दैत्यभीतैः कृत्वा तपो योगजपाद्वरादि जाम्बूनदेश्वर्यमरैस्तुतात्वं प्रसादिता प्रातुरपुकृपार्त्रा. Very good. So இங்க இவர் அவன் பலத்தை குறைச்சிட்டார். அங்க தேவர்கள் அட் த சேம் டைம் என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த அம்பாள
தியானம் பண்றா, ஜபம் பண்றா, யோகம் பண்றா, எல்லா ஆராதனையும் பண்றா. அம்பாள் அவளுக்கு காட்சி தரா. ராஜி மாமி. அதுக்கப்புறம் தான் 11th 12th ஸ்லோகத்துலதான் பிரமரம் எல்லாம் வருது. உடம்புலேருந்து அவ்வளோ லட்சக்கணக்கான வண்டுகள் தோன்றி போய் அசுரனை அட்டாக் பண்றாங்க. त्वद्देह जातैर्भ्रमरैरनन्तैः தத்தேகஜாதைர்பிரமரைரநந்தைः ஸோ ரணந்தைர்னு இருக்கு. அந்த இர்ரை எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. தைத்தியன்னு ஆரம்பிக்கணும். दैत्यस्य सैन्यो विफलास्त्रशस्त्रः दैत्यससैन्यो विफलास्त्रशस्त्रः दष्टो हतस्त्वं च नुति प्रसन्ना दष्टो हतस्त्वं च नुति प्रसन्ना पश्यत्सु देवेषु तिरोहिता भूः पश्यत्सु देवेषु तिरोहिता भूः त्वद्देहजातैर्भ्रमरैरनन्दैः दैत्यससैन्यो विफलास्त्रशस्त्रः दष्टो हतस्त्वं च नुति प्रसन्ना पश्यत्सु देवेषु तिरोहिता भूः त्वद्देहजातैर्भ्रमरैर्नन्तैः त्वद्देहजातैर्भ्रमरैरनन्तैः दैत्यससैन्यो विफलास्त्रशस्त्रः तष्टो हतस्त्वं च नुति प्रसन्ना पश्यत्सु देवेषु तिरोहिता भूः. ஓகே. சோ அந்த பிராமரி அவதாரம், வண்டுகளா அவதாரம் எடுத்து அந்த தேவி அந்த அசுரர்களை முழுக்க கொண்டு தீத்தா. சோ அதுக்கு ஜஸ்டிபிகேஷனும் இதுல கொடுத்துடுறா. அது 2 கால் ஜீவனும் இல்லை, 4 கால் ஜீவனும் இல்லை, அதே மாதிரி மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, அது மாதிரி ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, வண்டு இல்லையா. சோ அந்த ஒரு இதுல எந்த ஒரு இதுல ட்ரிக்கியா அசுரன் வந்து வரம் கேட்டாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் அம்பாள்கிட்ட எப்பவுமே இருக்கும். நெக்ஸ்ட் சாரதா மாமி. स्वदेहतो वै भ्रमरान् विधात्री स्वदेहदो वै भ्रमरान् विधात्री त्वं भ्रामरीति प्रथिता जगत्सु त्वं भ्रामरीति प्रथिता जगत्सु. आहो இல்ல ஹூ கிடையாது, ஜகத்சு. சரி, அது போட்டிருக்காங்க. ஓகே. अहो विचित्रास्तव देवी लीलाः अगो विचित्रास्तव देवी लीलाः. லீலாதான், ஹா கிடையாது. எல்லாத்தையும் கமா நமஸ்தே புவனேஷி மாதக நமோ நமஸ்தே புவனேசி மாதக ஸ்வதேகதோ வை பிரம்மரான் விதாத்ரி. பிரம்மரான்ல பிரமரான், சரி, பிரமரான் விதாத்ரி त्वं प्रामरीति प्रथिता जगत्सु. अगो विचित्रास्तव देवी लीला नमो नमस्ते भुवनेसि मादग स्वदेगदो वै ब्रह्मरान् विधात्री. பிரம்ம சொல்லக்கூடாது, பிரம ब्रह्मरान् विधात्री. பிரம்ம இம்ம போடாதீங்க, பிரமரான். பிரம பிரம பிரமரான் விதாத்ரி त्वं प्रामरीति प्रथिता जगत्सु. अगो विचित्रास्तव देवी लीला नमो नमस्ते भुवनेशि मादग. ओम श्री मात्रे नमः. ஃபர்ஸ்ட் லைன் திருப்பி சொல்லிருங்க. ஓ மாமி. சாரி. स्वदेगदो वै भ्रमरान् विधात्री त्वं प्रामरीति प्रथिता जगत्सु. अगो विचित्रास्तव देवी लीला नमो नमस्ते भुवनेशि मादग. ओम श्री मात्रे नमः. வெரி வெரி குட். சோ பிராமரி அவதாரம், பிரமராம்பிகா. ஒரு வாட்டி ஃபுல்லா சொல்லிடலாம். 31 தசகः பிராமரி அவதாரः. மாமி 1 minute மாமி, அந்த 2வது லைன்ல தட் விசர்கா கிடையாது அது. ஆமா, லீலா. ஓகே
Acha, thank வெங்கட் ஃபர்ஸ்ட் 6 சொல்றேளா ஆர் ஃபர்ஸ்ட் 7 சொல்லுங்க. நமஸ்காரம். கஷ்டித் புரா மந்திரமுதீர்ய காயத்ரி இதி பிரசித்தம் திதிச்சோருணாக்யः சிராய கிருத்வா தப ஆத்மயோனேः பிரசாதிதாதாபவரான பூர்வான் ஸ்திரீபும்பிரஸ்ரைश्चरणे द्विपादैः चतुष्पदैश्चाप्युभयात्मकैश्च श्रीपुंबिरस्त्रैशरणै द्विपादैः चतुष्पदैश्चाप्युभयात्मकैश्च अवध्यतां देवपराजयं च लब्ध्वा सदृप्तो दिवमाससाद रणे जिता दैत्यभयेन लोकपालैः रणे जिता दैत्यभयेन लोकपालैः सस्वपदा ऋतम् लोकपालै सह स्वस्वपदानि हित्वा रणे जिता दैत्यभयेन लोकपालैः सह अक्का इंग्लिश अक्का सॉरी रणे जिता दैत्य भयेन लोकपालै सह स्वस्वपदानि हित्वा. नेक्स्ट लाइन. देवादृता प्राप्य शिवं नृपूणां सम्यग्वदोपायमचिन्तयंश्च तदा भवत्काप्यशरीरिणी वाग्भजेत देवीं शुभमेव स्यात् दैत्योरुणो वर्धयतीह गायत्री उपासनेनात्मबलं त्वदृश्यम् यद्यैष तं मन्त्रजपं जहाति स दुर्बलः साध्यवदोऽपि च स्यात् एवं निशम्य त्रिदशै प्रहृष्टैर् अभ्यर्थितो एवं निशम्य त्रिदशै प्रहृष्टैरभ्यर्थितो देवगुरुः प्रतस्ते सप्राप दैत्यं यतिरूपधारी प्रद्युद्गतो मन्त्रजपातिसक्तं स्मितार्द्रमूचे कुशली सबन्धु मित्रो भवान् किं जगदेकवीर दैत्यस्य ते मन्त्रजपेन किं यो नूनं बलिष्ठं त्वबलं करोति येनैव देवा अबलारणेषु त्वया जितास्त्वं स्वहितं कुरुष्व. Very good. Next, Hemachitra, बाकी சொல்லிடுங்க please. சொல்றேம்மா. சந்நியாசினோ மந்திர ஜபேன ராகத்வேஷாதிஜேதும் சததம் யதந்தே நத்வம் யதிர்னாபி முமுக்ஷரர்த்த காமாதிசக்தஸ்ய ஜபேன கிம் தே ஏகம் ஹி மந்திரம் சமுபாஸ்வஹே த்வௌ தேனாசி மித்ரம் மம தத்வதாமி மந்திரश्च मे मुक्तिदयेव तुभ्यं वृद्धिं न तत्याधयमित्यवेहि बृहस्पतावेव मुदीर्य याते सत्यं तदुक्तं दिदिजो विचिन्त्य क्रमाजहौ मन्त्रजपं सदा हि मूढः परप्रोक्तविनेय बुद्धिः एवं गुरौ कुर्वति दैत्यभीतैः कृत्वा तपो योगजबाद्वराधि जाम्बूनदेश्वर्यमरैस्तुता त्वं प्रसादिता प्रादुरभूः कृपाद्रा त्वं त्वद्देहजातैर्भ्रमरैरनन्तैः दैत्यस्य सैन्यो विपलास्त्रशस्त्रः दष्टो हतस्त्वं च नुति प्रसन्ना पश्यत्सु देवेषु तिरोहितापुः स्वदेहतो वै भ्रमरान् विधात्री
त्वं भ्रामरीति प्रतिता जगत्सु अहो विचित्रास्तव देवी लीला नमो नमस्ते भुवनेशि मातः ओम श्री मात्रे नमः எக்ஸலண்ட். அப்படியே இதுவும் சொல்லிடுங்க. மாமி ஒரு டவுட் 6ல சப்ராப ஒரே தைத்தியம் ஒரு நிமிஷம் மாமி ஒரே ஒரு நிமிஷம். எண்டிங் இது சொல்லிட்டு கிளம்பட்டும் அவா வேணுங்கிறவா, அப்புறமா நீங்க கேள்வி. எதக்ஷர சொல்லுங்க. ஹேமசித்ரா உங்களை தான் சொல்ல சொன்னா. சொல்லிடுமா. यदक्षर पद पृष्ठं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तुते। विसर्गबिन्दु मात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी। अन्यथा चरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरी। सर्वं श्री जगदम्बार्पणमस्तु। ओम तत्सत्। Thank you. Thank you, ma'am. Thank you, mommy.